இன்னைக்கு மாடி தோட்டத்துல இருக்க வாட்டர் லில்லியையும் தாமரை செடிய தாங்க பார்க்க போறோம். அழகா பூத்திருக்க பிங்க் கலர் வாட்டர் லில்லிங்க. இது வந்து எப்பமாவது ஒரு வாட்டி தான் பூக்கும். பூக்கக்கூடிய டைம் நல்ல அழகா இருக்குங்க. அதோட இலையோட டிஃப்ரெண்ட்ட பாருங்க. கொஞ்சம் பெரிய இலையா இருக்கும். பாக்கி உள்ள வாட்டர் லில்லியோட இலையெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்னதா இருக்கு. இது கொஞ்சம் பெருசா இருக்கு. அதோட அதோட பூவோட தண்டும் கொஞ்சம் கருப்பு கலர்ல இருக்குங்க. பார்க்குறதுக்கு அழகா இருக்கும். அதே மாதிரி தாமரைப்பூ விரியணுமா, விரிய வேண்டாமான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்குங்க. சில தாமரையெல்லாம் நம்ம விரிச்சு விடணும். அந்த வெரைட்டிய சேர்ந்தது தான் இந்த தாமரையும் கூட. விரிச்சு விடாதனால அது அப்படியே மூடிக்கிட்டு நிக்குதுங்க. பக்கத்திலேயே ஒரு சின்ன மொட்டு நிக்குது. மறுநாளைக்கு இது அழகா விரிஞ்சிருங்க. அழகா விரிஞ்சு நிக்குது பாருங்க. இதே இது நம்ம கை வச்சு விரிச்சு விட்டுருந்தோம்னா, அதுக்கு நடு சென்டர்ல இருக்க அந்த எல்லோ பாகம் எல்லாம் அழகா தெரிஞ்சிருக்கும். இது நம்ம விரிச்சு விடாதனால இந்த அளவுக்கு விரிஞ்சு நிக்குது. ஆனாலும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகு. இந்த டப்பாவ நான் ஏன் காமிக்கிறேன்னா, கண்ணாடி மாதிரி இருக்கக்கூடிய டப்பா. அழகா ஃபிஷ் ஓடிட்டுருக்கு. இது டெக்கரேஷன் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறது. இது எப்படி ரெடி பண்ணாங்கங்கிறத சொல்றதுக்கு வேண்டி தான் நான் சொல்றேன். இந்த வேலையெல்லாம் நடந்தது ஞாயிற்றுக்கிழமை நடந்ததுங்க. இதுக்குள்ள ஓடுற சின்ன சின்ன குட்டி ஃபிஷ்ஷுங்க எல்லாம் எங்ககிட்டயே விரிஞ்ச குட்டி ஃபிஷ்ஷுங்கங்க. இதெல்லாம் பண்றது நான் இல்ல. என்னோட வீட்டுக்காரர் தான். இதெல்லாம் ரெடி பண்ணதும் என்னோட வீட்டுக்காரர் தான் ரெடி பண்ணுனது. அதில அவருக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. இதெல்லாம் மீன் வளர்த்துறது, மீ இந்த மாதிரி செடி கலர் கலர் செடி வளர்த்துறதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதுக்குள்ள 2 கல்லு முட்டை மாரி போட்டு வச்சிருக்காரு பாருங்க. எப்படியெல்லாம் டெக்கரேஷன் பண்ணணும்னு வேலை செஞ்சிருக்குன்னு பாருங்க. இதெல்லாம் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் தான் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வைக்கட்டுமான்னு என்ட்ட கேட்டாரு. நான் வீட்ல வைக்கக்கு அலோட் பண்ணல வேணான்ட்டு. ஏன்னா வச்சு விட்டுட்டு போயிருவாங்க. அப்புறமா கிளீன் பண்ண மாட்டாங்க. அந்த வேலையும் நமக்கு ஆயிரும். அதனால நான் வேணான்னு சொல்லிட்டேன். ஒவ்வொரு ஃபிஷ்ஷும் கலர் கலரா போட்டிருக்காரு. ஆனா, எந்த ஃபிஷ்ஷுக பேரும் எனக்கு தெரியாதுங்க. ஆனா, அவருக்கு அந்த ஃபிஷ்ஷுக பேரெல்லாம் தெரியும். ஆனா, கலர் ஃபிஷ்ஷுன்னு ஒண்டியா தான் சொல்லிக்குவேன். எவ்வளோ செடிங்க இருக்குன்னு பாருங்க. தண்ணீலயும் வளரக்கூடிய செடிங்க இவ்வளோ இருக்குன்னு எனக்கு இப்ப தான் இந்த பாட்ட பார்த்த பிறகு தான் தெரிஞ்சுச்சு. நான் வச்சு மறுநாளைக்கு தான் போய் பார்த்தேன். அன்னைக்கே நைட் ஆயிருச்சு. அதனால நான் போய் பார்க்கல. ஏன்னா, ஞாயிற்றுக்கிழமை பண்ணனால நாங்க வேலையெல்லாம் பண்ணி முடிக்க முடிய டைமே இருட்டிரும். அதனால நான் பார்க்கல. காலையில தான் பார்த்தேன். ஆனா, தூரம் இருந்து பார்க்கக்கூடிய டைம் அவ்வளோ அழகா இருக்குங்க. ஆ நீங்க நெனைக்கலாம் இது கண்ணாடி பாட்டிலுன்னு. ஆனா கண்ணாடி பாட்டில் இல்லைங்க. அது பிளாஸ்டிக் ஒரு பேப்பர் மாதிரி உள்ள ஒரு டப்பா. இது கடையில சாக்லேட்டுக்கு வந்த டப்பா. டப்பான்னு சொல்ல முடியாது. ஒரு கட்டியான பிளாஸ்டிக் கவர்ன்னு சொல்லலாம். அது ஒரு ரவுண்டா ஒரு டப்பால சாக்லேட் வச்சு வந்தது. அதில ஒரு கயிறும் கட்டி தூக்கி வந்தது. அத பிளான் பண்ணி இப்படி ஃபிஷ் எடுத்து விட்டுட்டாருங்க. எப்படியெல்லாம் வேலை செய்யுதுன்னு பாருங்க. அன்னைக்கு தான் பூத்திருந்த அல்லி வீட்டு முன்னாடி. அத வீட்டு முன்னாடி கொண்டு வச்சுட்டாரு. நான் வீட்ல வைக்க வேண்டான்னு சொன்னனால வீட்டு முன்னாடி வச்சுட்டாரு. பார்க்குறதுக்கு அழகா தாங்க இருக்கு. ஏன்னா வீட்டு வாசல் தொறந்த உடனே நமக்கு ஃப்ரெஷ்ஷா இதெல்லாம் பார்க்கக்கூடிய டைம் கொஞ்சம் மனசு கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அழகா அல்லி ஒயிட்டு, கத்திரிப்பூ கலரு, எல்லோ கலர் வீட்டு முன்னாடி விரிஞ்சு நிக்குதுங்க. எவ்வளோ அழகா இருக்குல்ல! இதுதான் மாடித்தோட்டம். வீட்டு முன்னாடி எழும்புன உடனே நம்ம வாசல் திறந்தா பார்க்கக்கூடிய சந்தோஷம் இதுதாங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ.